டாக்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெஹிடின்னு ஒரு படம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனாதை, அதாவது அம்மா அப்பா ஃபேமிலி எதுவுமே இல்லாமல் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை எடுக்கிறதுக்காண்டி அவங்கள கொலை பண்ணி அந்த அமௌண்ட்டை திருடுற ஒரு ஏஜென்சி. ஏறக்குறைய அவங்க இன்சூரன்ஸ் ஏஜென்சி. அவங்க இந்த வேலையை பார்ப்பாங்க. அவங்க மீன்ஸ் அதில் உள்ள மேனேஜர், அந்த டீம் இந்த மாதிரியான வேலைகளை பார்ப்பாங்க. ஹீரோ அதை தேடி கண்டுபிடிப்பார். ஏன்னா அவர் ஒரு டிடெக்டிவ். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு த்ரில்லர் மூவி. ஆனால் அப்படி ஒரு விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நிறைய பேர் நியூஸில் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் மெயினாக நம்ம நோட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சம்பவம். கணேசன்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட கிளர்க்கு. ஸோ அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுக்கிறாரு 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி. அவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 2 பசங்க, மோகன்ராஜ், ஹரிகரன். 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கணேசன்கிறவர் இறக்குறாரு. அதுவும் பாம்பு கடித்து இறக்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா, இறந்தவங்களுக்கு பாலிசி படி அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணணும்ல. ஸோ அதே மாதிரி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் இவங்க கேட்குறாங்க. கேட்ட இடத்துல பார்க்கும்போது தான் ஒரு சந்தேகம் வருது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. என்ன சந்தேகம்னா, இவர் இறக்குறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி இவ்வளோ பாலிசிஸ் எடுத்திருக்காரு. இந்த இறப்புக்கு பின்னாடி எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சி போலீஸை நாடுறாங்க. போலீஸ் இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக போய் அந்த குடும்பத்தினர்கிட்ட விசாரிச்சிருக்கலாம். பட் அவங்க அதை பண்ணலை. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்களை நோட்டம் போட்டிருக்காங்க. நம்ம ஊர் சைட்லலாம் சொல்லுவோம்ல, அவங்க என்ன நடக்குது, அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாம் வாட்ச் பண்ணியிருக்காங்க. வாட்ச் பண்ணும்பொழுது தான் நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகுது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த கணேசன்கிறோட 2 பசங்களோட அக்கௌண்ட்ஸில் நிறைய பணங்கள் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு, நிறைய பணங்கள் வந்திருக்கு. அப்படிங்கிற பொழுது இதை பற்றி முழுசாக விசாரிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது, கணேசன் அவர்கள் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் உடம்பு சரியில்லாமல் போய் வேலைக்கு போகிறத நிப்பாட்டி வீட்டில் ஓய்வு எடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு டைம் பாம்பு கடிச்சிருக்கு. அந்த பாம்பு கடிச்சதை என்ன பண்ண குணப்படுத்திட்டாங்க. அதிர்ஷ்டவசமாக அந்த பாம்பு கடியிலேருந்து தப்பிச்சிட்டாரு. திரும்ப மறுபடியும் பாம்பு கடித்து இறந்து போயிருக்காரு. இது பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பசங்க, ஹரிஹரன், மோகன்ராஜ், 2 பேருக்குமே கவர்மெண்ட் வேலை வாங்கணுங்கிறது ரொம்ப ஆசை. பட் அதுக்கான விஷயங்கள் நடக்கலை. இன்னொன்று கடன் பிரச்சனை. இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு, அப்பா போட்டிருக்க இன்சூரன்ஸ் பணமும் அவரோட வேலையும் தான். ஸோ இது 2ம் நமக்கு கிடச்சிச்சின்னா நம்ம லைஃப் மாறிடுங்கிறதுக்காண்டி ஒரு பாம்பு பிடிக்கிறவரை கூப்பிட்டு விஷமுள்ள ஒரு பாம்பு ஒன்று வாங்கி அதை அவங்க அப்பா தூங்குற, அதாவது கணேசன் அவர்கள் தூங்குற வீட்டுக்குள்ளே விட்டு அவரை கொலை செஞ்சுருக்காங்க. இது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணம், அந்த கவர்மெண்ட் வேலை, இந்த 2க்காக மட்டுமே இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு. இது விசாரித்து அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது ஒத்துக்கிட்டாங்க. அந்த பாம்பு கொண்டு விட்டாரு பாருங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்த பாம்பு கடித்து அவர் இறக்கலை. அதனால 2வது டைம் அவங்க கேட்டிருக்காங்க, நல்ல விஷமான கட்டுவிரியன் பாம்பு, அந்த பாம்பு எங்களுக்கு கொண்டு வாங்க, இந்த டைமாவது அவர் இறக்கணும்னு சொல்லிட்டு விஷமுள்ள பாம்பை கொண்டு உள்ளே விட்டுருக்காங்க. அதே மாதிரி இறந்துருக்காங்க. இந்த சீரியல் கில்லர் இந்த மாதிரிலாம் இல்லை. இவங்க யாருன்னா, ஒரு தேவைக்காண்டி ஒரு கொலையை பண்ணியிருக்காங்க. அதுக்காண்டி இவங்க பண்ணதெல்லாம் நியாயம்னு ஆயிராதுல்ல. ஆனால் அவங்க தப்பை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்தளவுக்கு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பாம்பு கடிச்சதும் அல்லறி அடித்து துடித்து அந்த பாம்பை அடித்து கொன்னுட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வழக்கம் போல் என்ன சொல்லிட்டாங்க, இறந்து போயிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது யாருக்குமே டவுட் வரல. இது முழுக்க முழுக்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் இந்த டவுட் வந்திருக்கு. ஏன்னா இவர் இப்போ தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு, உடனே இறந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த பாம்பு பிடிச்சி கொடுத்தாரு பாருங்க, அவருக்கு 1 லட்ச ரூபா ஜிபேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான இடங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆட்கள் மாற்றுறாங்க. அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் இங்கே நடந்து முடிஞ்சிருக்கு. அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட விஷயத்துக்கு வருவோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ பேசுகிறதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்னென்ன மாதிரியான டேர்ம்ஸ், என்ன மாதிரியான பாலிசிஸ்லாம் வச்சுருக்காங்கங்கிறத கொஞ்சம் பார்த்தேன். அதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளா ஹைகோர்ட் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை ரொம்ப கடுமையாக தாக்கி ஒன்று பேசியிருக்கு. ஏன்னா ஒருத்தர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காரு. அந்த பாலிசியில் என்னென்னா மெடிக்கல் பாலிசி. இப்போ அவங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். அந்த லேடி, அதாவது இன்சூரன்ஸ் பாலிசி போட்டவரோட ஒய்ஃபுக்கு உடம்புல ஒரு ப்ராப்ளம். ஸோ எனக்கு என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் டேர்முக்கு, மெடிக்கல் செலவுக்கு காசு தேவைப்படுது, நீங்கள் எனக்கு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இந்த பாலிசி போடுறதுக்கு முன்னாடியே உங்கள் ஒய்ஃபுக்கு இந்த வியாதி இருந்திருக்கு, அதனால இதை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது இன்சூரன்ஸ் பாலிசி போட்டதுக்கப்புறம் வந்த வியாதிக்கு மட்டும்தான் கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி சைட்லேருந்து தாக்கல் பண்ணியிருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இப்போ இந்த 3 கோடிக்காண்டி பெத்த அப்பாவே கொண்ட 2 பசங்கங்கும்போது இனிமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த இன்சூரன்ஸ் மாதிரியான போடுற கம்பெனிஸ்க்கு சாதகமாக அமைஞ்சிரும். இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இதை நாங்கள் கோர்ட்டு மூலியமாக விசாரிச்சுட்டு தான் நாங்கள் பணத்தை டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வழக்கை இழுத்து போட்டு 2-3 வருஷத்துக்கு இழுத்தடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த அந்த கணேசன் அவர்களுக்கு நடந்த கொடுமை எக்ஸப்ஷனல் நடந்துருச்சு. குற்றம் தான். குற்றம் பண்ணுறவங்கள கண்டிப்பாக தண்டிக்கணும், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், சட்டப்படி அது நடக்கும். அப்படிங்கிறபோது இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இதை தப்பாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதையும் நம்ம ஒரு சைடு பார்க்கணும். ஆல்ரெடி நீங்கள் யூடியூப்லேயும் வெப்சைட்ஸ்லேயும் பாருங்கள், இன்சூரன்ஸ் ஸ்கேம்னே சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் முன்னாடி 1-2 கம்பெனிஸ் தான் இருந்தது. இன்றைக்கி நிறைய ப்ரைவேட் செக்டார்கிட்ட இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. அவங்கெல்லாம் மக்கள்கிட்ட கரெக்டான வேயில் வந்து அந்த பணத்தை இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறத கரெக்டான முறையில் பண்ணுறாங்களான்னு கேட்டோம்னா இல்லை. ஏன்னா முன்னாடி 2-3 கம்பெனிஸ் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆனதோ, இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டார்கிட்ட நிறைய கொடுத்ததுக்கப்புறம் அந்த கிளைம் ஆன அமௌண்ட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க, இந்த டிசீஸ்க்கு வந்து இந்த இன்சூரன்ஸில் கிளைம் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் ஒரு சைடு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் பணத்துக்காக அப்பாவே கொல்ற ஒரு கேரக்டரையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தன்னோட மனைவி உயிரை காப்பாற்ற முடியாத அளவுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிளைம் பண்ண முடியாத அளவில் 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. இதில் தீவிரமான ஒரு ரொம்ப கரெக்டான கவர்மெண்ட்டும் சரி, ஹைகோர்ட் சரி எல்லாம் சேர்ந்து இதை ஒரு ரெகுலேஷனுக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இனிமேல் நடக்காமல் இருக்கும். தமிழகத்தில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இன்னொன்று இது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். ஒரு மிடில் கிளாஸுக்கு இன்றைக்கி 3 கோடி ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு. அப்படிங்கிற பொழுது பணம் தான் எல்லா குற்றத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு. இனிமேல் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும் தான் எல்லாரோட ஆசையும். இன்னொன்று, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரியான கேஸெல்லாம் நாளை பின்ன உதாரணமாக எடுத்துகிட்டு இப்படியெல்லாம் நடந்திருக்கு, ஸோ பணத்தை நாங்கள் கரெக்டான வேயில் கொடுக்கணுன்னா நாங்கள் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கோம், எங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அது கோர்ட்டே தான் எங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்க வருஷக்கணக்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எது நல்லது எது கெட்டதுங்கிறதுக்காக ஒவ்வொரு டைமும் நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்க முடியாது. இப்போ சப்போஸ் நான் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், நாளைக்கே எனக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் தேவைப்படும் போது அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி சைட்லேருந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம். இவர் மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, நாங்கள் வழக்கு போட போகிறோம்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு 2 வருஷம் கழித்து அது ரைட்டாக தப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு தேவை இருக்குது, அதுக்குள்ளே நான் எங்கேயோ ஒரு கடனை வாங்கி என்னோடய மெடிக்கல் ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணும் பொழுது அந்த கடன் இரட்டிப்பாகலாம், அதை அடைக்க முடியாத சூழலும் உருவாகலாம். இல்லை நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண அமௌண்ட்டை விட டபுள் த சார்ஜாக வந்து நான் வட்டிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு நிறைய சூழல்கள் உருவாகலாம். அப்படிங்கிறபொழுது இதை தெளிவுபடுத்த வேண்டியதும் நெறிமுறைப்படுத்த வேண்டியது பொறுப்பு வந்து அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.